வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்வெஜ் விருந்து. ஏற்கனவே வெஜிடேரியன் விருந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்து எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் சில கருத்துக்களும் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் இப்போ நான் கடைப்பிடிச்சி பண்ணலான் இருக்கேன். நிறைய பேர் அதில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நான்வெஜ் விருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி போட சொல்லி. இப்போ நம்ம அதை பற்றி தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். 10 பேர் வந்தாக்கா எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி. 10 பேருக்கு எவ்வளோ அளவோ அந்த அளவு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 10 பேருக்கு நான்வெஜ் சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ தேவையான பொருள் எல்லாமே டேபிளில் வச்சுருக்கேன். 10 முட்டை வச்சுருக்கேன், 1 கிலோ நண்டு, மீன் 1 கிலோ குழம்பு வைக்கிறதுக்கு, நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, மட்டன் கைமா உருண்டை பண்ணுறதுக்கு, எறா பிரியாணி பண்ணுறதுக்கு, சிக்கன் கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் சூப்பு, இது சாதம் வடிக்கிறதுக்கு, வேர்க்கடலை, முந்திரி, வெந்தயம், மிளகு, ஜீரகம், கரம் மசாலா பொடி, ஏலக்காய் தூள், கிருணி விதை, மஞ்சத்தூள், கடுகு, சோம்பு, சாப்பாட்டரிசி, சர்க்கரை, பூசணிக்காய், பிரியாணி அரிசி, கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி, தேவையான அளவு உப்பு, நெய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம் 1 கிலோ, புளி ஒரு 300 கிராம், இஞ்சி ஒரு 1/2 கிலோ, பூண்டு, தேங்காய், தக்காளி 1 கிலோ, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் பிரியாணிக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் தேவையான அளவு, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 1.5 கிலோ உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சோம்புத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், ரசப்பொடி, இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் செய்யும் போது எல்லாத்தையும் அளவு சொல்லி போடுறேன். இதெல்லாம் எனக்கு உட்காந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. மீன்லாம் கழுவி, சிக்கன் கழுவி, மட்டன் கழுவி, க்ளீன் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு இது 1.5 மணி நேரம் ஆச்சு. இனிமேல் சமைக்கிறது பார்க்கலாம். தேங்காய் நம்ம எதுக்காவது போடுறதுக்கு வேணும்னா நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சமைக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு சொல்கிறேன். இப்போ வெறும் மீன் இதெல்லாம் மட்டும் அளவு சொல்கிறேன். நண்டு 1 கிலோ, குழம்பு மீன் 1 கிலோ, நெத்திலி மீன் 1.5 கிலோ, சிக்கன் 1 கிலோ, எறா 3/4 கிலோ, 1/4 கிலோ மட்டன். இது ஏன் இவ்வளோ கம்மி அப்படின்னாக்கா நம்ம இத்தனை வகை சமைக்கிற தொட்டு சாப்பிட முடியாது. அதனால் இது தாராளமாக 10 பேர் இந்த அளவு சமைச்சிங்கன்னா 10 பேருக்கு தாராளமாக பரிமாறலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த புளி ரசத்துக்கும் மீன் குழம்புக்கும் மட்டும்தான். அதனால் அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம இந்த நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் போட்டு வச்சிடலாம். இது ஏற்கனவே நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கடைசியில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துருங்க. இது 1.5 கிலோ மீன், 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நான் லெமன் சொல்லலை. எப்பவுமே நான்வெஜ் சமைக்கும் போது ஒரு 4-5 லெமன் வச்சுக்கோங்க பக்கத்தில். எதுக்கு தேவையோ நம்ம அதுக்கு போட்டுக்கலாம். இப்போ 1/2 முடி லெமன் புழிஞ்சிருக்கேன். நீங்கள் இதில் தண்ணி ஊற்றாதீங்க. இதை அப்படியே பெசரி வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதை முதல்லையே போட்டு ஊற வச்சிடுறோம். அதனால் எப்படியும் தண்ணி வந்துடும் இந்த மீன்லேருந்து. அதனால் இதை ஒரு கலக்கி நீங்கள் எடுத்து மூடி வச்சுருங்க.
இப்போ வந்து மீன் கலக்கி வச்சாச்சு. அடுத்து நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புளியில் வந்து ஒரு கொட்டை கூட இருக்காது. இது வந்து நாங்கள் கிராமத்துலேருந்து எடுத்துன்னு வர புளி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஊரில் புளி கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து கரைக்க கரைக்க நல்ல புளி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற புளி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொட்டை இருக்கும். ரெண்டாவது மண் அதிகமாக இருக்கும். இது வந்து அப்படி இருக்காது. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு எப்போவுமே சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நண்டு செய்கிறீங்க அப்படின்னாக்கா நண்டை வந்து முதல்ல முடிச்சிருங்க. ஏன்னா அது கழுவிட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அதனால் இப்போ நண்டுக்கு நம்ம தேவையானதை இதில் வறுக்க போகிறோம். இது கைமா உருண்டைக்கு மட்டனை போட்டு வேக வைக்க போகிறோம். மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வச்சுட்டு திருப்பி நம்ம அதை அரைக்க போகிறோம். அதனால் முழுசாகவே போட்டுக்கலாம். இஞ்சி வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி நிறைய விட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி நிறைய போட்டுட்டாக்கா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணணும் நம்ம எடுத்து. அதனால் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். ப்ரெஷர் வந்தோன்னா நம்ம வெயிட் போட்டுடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு நம்ம நண்டுக்கு என்னென்ன தேவையோ அதை வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு போட்டிருக்கேன் 1 டீஸ்பூன். மிளகு 1 ஸ்பூன். ஜீரகம் 1 ஸ்பூன். பூண்டு ஒரு 10 பல்லு. நம்ம அது வதங்கிட்டு இருக்கும் போது இங்கே நம்ம வந்து வெங்காயத்தை வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி வந்து இந்த அளவுக்கு போடுறேன் நண்டுக்கு. பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு கிலோனா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும் அப்படின்னா வெங்காயத்தை கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. நான் இப்போ நல்லா சுருண்டு தான் எடுக்க போகிறேன். அதனால் நான் வெங்காயம் வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் வெங்காயம் போடுறேன். இது வந்து வறுபட்டது போதும். நம்ம கடாயை வச்சிடலாம். தேங்காய் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுங்காட்டியும் நம்ம வந்து மீன் குழம்புக்கு சாம்பார் வெங்காயத்தை வந்து அரைச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு சாம்பார் வெங்காயம் அரைக்கிறேன். ஏன்னா கடாய் காயிற வரைக்கும் நம்ம நின்றுட்டுருப்போம். அந்த நின்றுட்டுருக்கிற நேரம் நம்ம இந்த வேலையை பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் நண்டுக்கு. அந்த மசாலா வந்து ஆறிட்டுருக்கோம்.
ஒரு டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு இது மேலே போட்டுருங்க. கொஞ்சம் மேலெல்லாம் அடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம நண்டுக்கு வந்து வெங்காயம் போட்டுடலாம். தக்காளி எல்லாமே நான் கழுவி தான் வச்சுருக்கேன். ஒரு 4-5 சவுண்டு வரட்டும் மட்டன். இப்போ வந்து 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 150 கிராம் இருக்கும் தக்காளி. வெங்காயம் வந்து 150 கிராம். கொஞ்சம் மஞ்சத்தூள். மட்டன் வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சு கழுவிக்கலாம். இப்போ நண்டு வந்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம் நம்ம. இங்கே பாருங்கள், நண்டுக்கு வறுத்த மசாலா எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். அதை நம்ம போட்டுடலாம். ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள். கொஞ்சம் நண்டு வந்து காரமாக இருக்கட்டும், ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு போட்டிருக்கோம். அதனால் இப்போ மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு போதும். வந்து பிரியாணிக்கு ஒரு பெரிய ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம மீன் குழம்புக்கு வெங்காயம் அரைச்சோம். மீன் குழம்புக்கு வெங்காயம் அரைச்சி இப்போ அதுலேயே நம்ம பூண்டும் இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 15லேருந்து 20 பல்லு பூண்டு. இஞ்சி வந்து ஒரு 100 கிராம் போடணும். பிரியாணிக்கு, எறா பிரியாணிக்கு 100 கிராம் இஞ்சி.
இப்போ வந்து நான் இதில் எதுவுமே வதக்காமல் தான் போடுறேன். பச்சையோடு போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5, முந்திரி ஒரு 5-6 பல்லு, பூண்டு வந்து ஒரு 20 பல்லு, 100 கிராம் இஞ்சி, 5 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு 5-6 முந்திரி. இதை போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பிரியாணிக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 3 ஏலக்காய், பட்டை, லவங்கம் ஒரு 5, இந்த இலை, பிரிஞ்சி இது எல்லாம் போட்டு நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இது வந்து 1/2 கிலோ வெங்காயம் இருக்கும். ஒரு 300லேருந்து 350 கிராம் தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். சோம்புத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சாச்சு. இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி வந்து ஒரு 300லேருந்து 350 கிராம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சால்ட் வந்து அரிசிக்கும் சேர்த்து போடுறேன். 2.25 ஸ்பூன். நம்ம இந்த நண்டை வந்து நடுப்புற கலரி விட்டுக்கணும். புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். வெறும் மிளகாத்தூள் வந்து 2.5 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால. நீங்கள் என்னதான் கழுவி வச்சுருந்தாலும் நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணிவிட்டு போடுங்க. நான்வெஜ் மட்டும். இப்போ வந்து எறா போட்டாச்சு. 3/4 கிலோ எறா. 3/4 கிலோ எறாக்கு நம்ம 1 கிலோ அரிசி போடலாம். நான் 1 கிலோ அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நம்ம எல்லாம் நடுப்புற எல்லாமே இருக்கிற தொட்டு நமக்கு இந்த 1 கிலோ செஞ்சாலே 10 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் போடலாம். அப்போ 7 ஸ்பூன் எண்ணெய். ஃபஸ்ட்டு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன்.
கொத்தமல்லி போடுறேன். அடுத்து வந்து இதை செஞ்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம். சிக்கனுக்கெல்லாம் தேவைப்படும். நண்டு வந்து சளி பிடிச்சிருந்தா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். சூடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது சூடு தான். ஆனாலும் உடம்புக்கு வந்து நல்ல ஒரு இதுவெல்லாம் இருக்குது இதில். இப்போ நண்டு ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு அடுத்து மீன் குழம்புக்கு வச்சிடலாம். நம்ம வந்து இப்போ மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். எப்போவுமே பிரியாணி அரிசிக்கு வந்து 1க்கு 1.5 தான் தண்ணி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு நடுப்புற இதில் ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா இதை 1 டம்ளர் தண்ணியாக கணக்கு பண்ணிக்கோங்க. பாருங்க, அரிசி நல்லா கழுவி தண்ணியோடு வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. இப்படி தண்ணியை நீங்கள் வடிச்சிட்டிங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அரிசியை போட்டு வதக்கிட்டிங்கன்னா முழு அரிசி அப்படியே இருக்கும், சாதம் வந்து உடையாது. அதனால தான் இப்போ நான் வந்து வதக்கத்துலேயே போட்டு அரிசியை வதக்கின்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், சட்டி காஞ்சிச்சு. நம்ம மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவு கலரி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த தண்ணியெல்லாம் கணக்கு பண்ணிக்கோங்க. 1 டம்ளர், 5 டம்ளர் வந்து அரிசி. இப்போ பாருங்கள், 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், கடுகு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். வெந்தயம் போட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம மூடிவோம். நம்ம இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் மீன் குழம்புக்கு. ஏற்கனவே இந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தனி வீடியோவாக. பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். நீங்கள் எப்பவுமே பிரியாணிக்கு அரிசி போட்டிங்கன்னா உடனே மூடிடாதீங்க. கொஞ்சம் அந்த அரிசி மேலே வரட்டும், வந்தப்புறம் மூடினீங்கன்னா தம் பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம், வெயிட் போடாமல் பண்ணுறதுக்கு.
தக்காளி அரைச்சதை வந்து போட்டு வதக்கிடலாம். இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 8 ஸ்பூன்லேருந்து 10 ஸ்பூன் போடலாம். நான் வந்து 8 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த தக்காளி இதெல்லாம் அரைச்ச தண்ணியை நான் கழுவி எடுத்து ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை இதில் ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீன் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி வந்து இந்த அளவுக்கு அரிசி இப்படி வரணும். மூடிடலாம். வெயிட் போட வேணாம். ஒரு 15 நிமிஷம் இப்படி ஒரு நல்ல ப்ரெஷர் வந்தோடனே சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் நம்ம உப்பு போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு. இப்போ பாருங்கள், மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த பிரியாணியை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதனால் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தம் பிரியாணி மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பதினஞ்சு நிமிஷம் பிரியாணி வந்து மூடி வெயிட் போடாமல் இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட இங்கே பாருங்கள், லைட்டாக வேணால் கலரி காட்டுறேன். அரிசி நல்லாவே வெந்துட்டுருக்கும். அதனால் இதை நீங்கள் கலர தேவையில்லை. அது மேலே கொத்தமல்லியை போட்டுட்டு இதை அப்படியே இறக்கி நீங்கள் வச்சுருங்க. அப்படியே இறக்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும் போது அதை எடுத்துக்கலாம். வந்து இந்த அடுப்பில் நம்ம சிக்கன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து ஜாரில் போட்டுடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமலே இவ்வளோ தண்ணி வந்துருச்சு. இதை வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. மிளகு போட்டு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் போட்டு தாளித்து நம்ம வந்து சூப்பு மாதிரி குடிச்சிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த கடாயை வச்சுருக்கேன். இதில் நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மசாலா ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இதில் சோம்பு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. இது வந்து முஸ்லீம் ரசம். தேங்காய் 1 ஸ்பூனு, ஒரு சும்மா பட்டை சின்னதாக, ஒரு லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், இந்த பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம் ஒரு 4-5, இதில் வந்து நம்ம 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டால் போதும். கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம்,
2 சீரகம், வந்து மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து மீன் போட்டுடலாம். மீனில் வந்து தண்ணி விட்டுட்டு 2 எடுத்து போடுங்க. தண்ணி நல்லா இருத்துக்குங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வந்து ஐயில் வச்சு நீங்கள் நல்லா வதக்கணும். எல்லாமே கலந்த மீன் தான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். நகர மீன், சங்கரா மீன், கவலை மீன் எல்லாம் கலந்து தான் இருக்குது. இப்படியும் வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய மீன் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இந்த ரசத்துக்கு வந்து நீங்கள் இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நம்ம சாப்பாட்டு அரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். ஊறிட்டுருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா சாதம் வந்து வடிக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் ஊறிட்டுருக்கட்டும். இப்படி நல்லா வதக்கிடுங்க. இந்த ரசத்துக்கு வந்து நல்லா வதக்கிடணும். நீங்கள் மிக்சியில் அரைச்சதையும் கழுவி எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ இந்த புளி, ஒரு 2-2.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும். வந்து உப்பு போட்டுடலாம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மீன் குழம்பு வந்து நடுப்புற நீங்கள் கலரிக்கங்க. இந்த கொத்தமல்லி வந்து இந்த பாத்திரத்தில் தான் நான் ரசத்தை கொட்ட போகிறேன். அதனால் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ரசப்பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். எப்பவுமே மீன் போட்டால் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிருக்காதீங்க. இப்போ சிக்கன் வறுவல். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு சூப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன்லேருந்து இந்த எலும்பு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சூப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சோண்டு சூப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இது வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வெறும் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம சிக்கன் பண்ண போகிறோம். ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காயட்டும். இந்த பச்சை மிளகாவை வந்து நான் கீறி இந்த சின்ன வெங்காயத்துலேயே போட்டுடுறேன். ஒரு 10 வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா சூப்புக்கு போடணும், சிக்கன் சூப்புக்கு. ரசம் வந்து இந்த அளவு கொதிக்கட்டும். நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பட்டை லவங்கம் எதுவுமே போட போகிறதில்ல, வெறும் சாம்பார் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட போகிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சால்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே கரம் மசாலா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அந்த மசாலா தான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறேன். சிக்கனுக்கு 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1.25 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு முந்திரி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம போட்டுடலாம். இதில் போட்டு நிறைய தண்ணி விட வேணாம். இது சாம்பார் வெங்காயம் சிக்கன் கறி, செட்டிநாட்டு ஸ்டைல். இது நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேக. ஆனால் நடுப்புற நம்ம கலரி பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ முட்டை வந்து வெந்துருச்சு. நம்ம இதை இறக்கி வச்சிடலாம், ஆறட்டும், அப்புறம் உரிச்சிக்கலாம். இதில் சூப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வெறும் எலும்பு வரைக்கும் தான் எடுத்து வச்சுருக்கேன், சிக்கனோட எலும்பு. தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் கூட ஊற்றலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு. நான் இதுக்கு வந்து எல்லாமே அரைச்சி தான் போடுவேன். இப்போ நம்ம அவசரமாக சமைக்கிற தொட்டு நம்ம இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் போட்டிங்கன்னா போதும். தக்காளி ஒரு சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க.
வந்து இதை மூடிடலாம். நம்ம ப்ரெஷர் வரட்டும், வெயிட் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து நடுப்புற இப்படி கலரி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம கொஞ்சம் கிரேவியாகவே எடுத்துட்டோம்னாக்கா சாதத்துக்கும் போட்டுக்கலாம், தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம அதனால் கொஞ்சம் கிரேவியாகவே இதை சிக்கனை எடுத்துடலாம். நம்ம வந்து தயிர் பச்சடிக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்புக்கு வந்து ப்ரெஷர் வந்துடுச்சு. வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு இந்த சிக்கன் ரெடி ஆகிடுது. இது வந்து இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். இதை அடுப்பு வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம மட்டன் இதுக்கு வந்து என்னென்ன அரைக்கிறோன்னு பார்த்துக்கலாம். கைமா உருண்டைக்கு என்னென்ன அரைச்சிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த வேக வச்ச சிக்கன் மட்டன் வந்து இதில் போட்டுட்டேன். இதில் பொட்டுக்கடலை, இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை போடுங்க. ஒரு 2-3 முந்திரி போடுங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு போடுங்க. சால்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் இந்த பொட்டுக்கடலை போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கடாய் வச்சு காஞ்சிட்ருக்கட்டும். இந்த தயிர் பச்சடியை தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சிருக்கு. இது ஒரு பாத்திரத்தில் இதை போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு, அந்த சூப் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு கொத்தமல்லி, பச்சை மிளகா. எவ்வளோ அவசரமாக வேலை செஞ்சாலும் நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணிங்கன்னா கையை கழுவிடுங்க. நான் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். இப்போ அது மீந்து போகிற மாதிரி இருக்குது. அதனால் அதையே நம்ம பொடியாக நறுக்கி இந்த கோலா உருண்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு புதினா, இந்த கோலா உருண்டைக்கு சும்மா ஒரு கொஞ்சம் புதினா, அந்த வாசனை நல்லாயிருக்கும். பாருங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இதை தாளித்து கொட்டிடலாம். தயிர் பச்சடிக்கு தாளித்து கொட்டிடலாம். கடுகு,
கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம சூப்பு ரெடி ஆகிட்டுருக்கு, அதையும் நம்ம தாளிச்சிக்கலாம். சோம்பு போடுவோம். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது சூப் ஆனோடனே சாப்பாடு இந்த அடுப்பில் போட்டுடலாம். சிக்கன்ன்றதுனால நமக்கு வந்து இது போதும், ரொம்ப விசில் போட தேவையில்லை. இப்போ சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம அரிசி போடுவோம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கினது போதும். இதை சூப்புக்கு வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு சூப்பு ஆறினோடனே நம்ம எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் நடுப்புற வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்த கூட கொஞ்சம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அது காயாமல் இருக்கும். கொஞ்சம் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம தயிரை போட்டு கலக்கிடலாம். இது எண்ணெய் போட்டுடலாம். நம்ம கோலா உருண்டை போட்டுட்டு அப்படியே ஃபிஷ்ஷை வந்து பொரிச்சிடலாம். நெத்திலி மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம முதல்லையே கலக்கி வச்சிட்டோம். அதை வந்து போட்டு எடுத்துடலாம். நான் வீட்டில் தயிர் போடல, அதனால் கடையில் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் இதில் பால் போட்டுக்கோங்க, வெறும் தயிர் போடாதீங்க. சால்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு. கொஞ்சமாக இப்படி பால் போட்டு கலக்கிக்கங்க. நம்ம சாப்பிடும் போது திருப்பியும் வேணும்னா தயிர் போட்டு கலக்கிக்கலாம். சர்வ் பண்ணும்போது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த கோலா உருண்டை பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் வேணும்னா நம்ம அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்படி பிணைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உருட்டுற அளவுக்கு நமக்கு வரணும். கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும், ஏன்னா பிடிக்கிறதுக்கு வரணும் நமக்கு, அதனால் அது போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து சாப்பாட்டுக்கு உப்பு போடுவேன், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. நான் வந்து 3 அலாக்கு அரிசி போட்டிருக்கேன், ஏன்னா பிரியாணி வேறு இருக்குது. அதனால் இந்த சாதம் வந்து ரசத்துக்கு குழம்புக்கு வச்சுக்கலாம். இந்த அளவு தண்ணி வைங்க. இப்போ அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கோலா உருண்டையை வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம்.
இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து சேரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். லைட்டாக வந்து இப்படி தண்ணி கொஞ்சமாக தொளிச்சுக்கோங்க, நிறைய தொளிக்காதீங்க. இப்படி குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கோங்க, இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இப்படி சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் உருட்டி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இப்போ வந்து நம்ம எடுத்து அதில் போடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க போடும்போது, அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் வேகும். வந்து வெந்துகிட்டே இருக்கட்டும், அதுங்காட்டி இதை நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஐயில் வச்சுக்கோங்க, நம்ம போடும்போது சிம்மில் வச்சா போதும். இங்கே பாருங்கள், கோலா உருண்டை வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இது மட்டன் கோலா உருண்டை. நடுப்புற சாதத்தை வந்து கிண்டி விட்டுக்கலாம். அடுத்த ரவுண்டு இருக்கிறத நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த பூசணிக்காவை நம்ம கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அல்வா பண்ணணும். இப்படி கொஞ்சம் இந்த சைஸ் கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். ஏன்னா அதை வேக வைக்க தான் போகிறோம் நம்ம. பாருங்கள், மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம். நெத்திலி மீன் ஃப்ரையை வந்து இதில் பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து முள்ளெல்லாம் ஒன்றுமே வாயில் ஒட்டாதுங்க நீங்கள் சாப்பிடும் போது வந்து. ஏன்னா முள்ளே தெரியாது, அப்படியே நம்ம வந்து சிப்ஸு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாதம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம அந்த சிக்கன் சூப்பு ஆறிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே வந்து தாளித்து ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா. நம்ம இப்போ அதில் ஊற்றி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான். சிக்கன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ அல்வாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு 1.25 ஸ்பூன் போடுங்க.
இதை மூடிடுங்க. அடுத்து நம்ம ஏதாவது இறக்கும் போது மூடி வெயிட் போட்டு வைங்க. நம்ம அடுத்து எதையாவது இறக்கிட்டு இதை தூக்கி அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வச்சிருந்து எடுங்க. நீங்கள் இந்த மீனில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். அது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாதம் வெந்துடுச்சு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சாதம் எப்படி வடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிளிப்பை வந்து 4 பக்கமும் போட்டுருங்க. நம்ம வந்து இப்போல்லாம் இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றதே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து. இது வந்து அப்படியே நிற்கும். இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். வந்து இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சு இந்த குக்கரை வந்து வச்சிடலாம் அல்வா பண்ணுறதுக்கு. இது வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம சாதம் வந்து வடிஞ்சிடுச்சு. எடுத்துடலாம். இது பாருங்கள், கரெக்டாக வெந்துருச்சு. நம்ம இந்த கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து முட்டை செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும், போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நெத்திலி மீன் வந்து வறுத்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து அல்வாக்கு வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து வெங்காயம் மட்டும் போட்டுடுறேன். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1.5 ஸ்பூன், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுங்காட்டி இந்த தக்காளியை நம்ம வெட்டிக்கலாம். முட்டையை நம்ம வெறும்னா வைக்கிறத விட இப்படி ஒரு வறுவல் மாதிரி பண்ணி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோம்புத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 2 ஸ்பூன். ஏன்னா மிளகுத்தூள் காரம் தான் இதில் இருக்குது, வேறு எதுவும் போட போகிறதில்ல. நல்லா வதங்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கட்டும். இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெறும் அல்வா மட்டும்தான் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். இந்த கொத்தமல்லியும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வந்து அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இதில் நம்ம முட்டையை வந்து ஒரு கட் பண்ணி போட்டுருவோம்.
நம்ம இதை ப்ரெஷர் எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பூசணிக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிடலாம். இது வந்து ஒரு 1.25 கிலோ பூசணிக்காய் வேஸ்டேஜ் நிறைய போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து இது ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். இதை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுருங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வற்றட்டும். இப்போ இது வந்து எப்படியும் ஒரு 1.5 டம்ளர் இருக்கும் இந்த பூசணிக்காய். அப்போ நம்ம சர்க்கரை வந்து 1.5 டம்ளர் போடலாம். இல்லை இனிப்பு ரொம்ப வேணான்றவங்க 1 டம்ளர் கூட போடலாம். இந்த தண்ணி நல்லா வற்றிட்டோம். பாருங்க, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அல்வாக்கு முந்திரி வறுத்துக்கலாம். இது அல்வாக்கும் சேர்த்து தான் இந்த நெய் ஊற்றுறேன். முந்திரி வறுத்துட்டு அப்படியே தூக்கி அதில் நம்ம கொட்டிடலாம். இவ்வளோ முந்திரியும் போட தேவையில்லை நம்ம, ஏன்னா நமக்கு வந்து பூசணிக்காய் கம்மியாக தான் வந்திருக்கு. அதனால் முந்திரியை வந்து பாதி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம பெரிய அடுப்பில் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே செவுந்துடும். இது நம்ம வந்து முந்திரி எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப செவுந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. போட்டுடலாம், இதில் கூட போட்டுடலாம். நெய் மட்டும் அப்படியே இருக்கட்டும். எனக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் ஆச்சு. முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெடி பண்ணி டேபிளில் காமிச்ச மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடகடன்னு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவருக்குள்ளே நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். நான்வெஜ் சமைக்கிறதுனா கொஞ்சம் முன்னேற்பாடோடு பண்ணிங்கன்னா தான் இதை சமைக்க முடியும். திடீர்னுலாம் சமைக்க முடியாது. திடீர்னு பண்ணுறதா இருந்தால் இத்தனை ஐட்டம் பண்ண முடியாது. முந்திரியை வறுத்து நான் எடுத்து போட்டுட்டேன் இதில். ஏன்னா அதுலேயே வச்சுருந்தோம்னா, நெய்லேயே வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் கருத்து போயிடும். அதனால் போட்டேன். பாருங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இது ஏன்னா நல்லா ஒட்டிட்டு வரும் அல்வா, அதுக்காக கொஞ்சோண்டு போடுறேன். அது கரைச்சி விடலாம். ஏற்கனவே இதுலேயே தண்ணியாக இருக்குது. அதனால் கரைச்சி விட்டிங்கன்னா திருப்பியும் தண்ணி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அல்வா மட்டும் அடுப்பில் இருக்குது. அல்வா அடுப்பில் இருக்கட்டும். அது கொஞ்சம் திரண்டு வரட்டும். இன்னும் சர்க்கரை போடலை நம்ம. இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுங்காட்டியும் இருக்கிற டைமில். இங்கே பாருங்கள், அந்த பூசணிக்காவில் இருந்த தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் சர்க்கரை போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம அவ்வளோ பெரிய பூசணிக்காவை போட்டோம். இப்போ அது கொஞ்சம் தான் வந்திருக்கு. இந்த சர்க்கரை வந்து நல்லா திக்காகி திரண்டு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அங்கே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இப்போ இந்த கிருணி விதையும் நம்ம போட்டுடலாம். நெய் வந்து கொஞ்சமாக விடுங்க. வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த அல்வா முன்னாலே கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஒரு 4-5 நாளைக்கு நல்லா தான் இருக்கும்.
வந்து கொஞ்சம் நெய் போட்டுடலாம். இப்போ வந்து அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நான்வெஜ் எல்லாம் சமைச்சாச்சு. இப்போ நம்ம பரிமாற போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து இலையை வந்து நம்ம தான் கழுவணும், அவங்க தண்ணி தொளித்து கழுவக்கூடாது. இலையை கழுவியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துருவோம். வர்றவங்களுக்கு முதல்ல தண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஜூஸ் கொடுப்போம். ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து சூப்பு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. இல்லை சர்வ் பண்ணும்போது சாப்பிடும் போது கூட சூப்பு கொடுத்துடலாம். அவங்க இப்போ ஜூஸ் குடித்து முடித்த உடனே ஜூஸ் ஃபஸ்ட்டு சூப்பு வச்சுருங்க. முதல்ல சால்ட் வச்சுருங்க. இப்போ வந்து முட்டை வச்சிடலாம். அதுக்கப்புறம் நண்டு வறுவல் வைக்கலாம். இப்போ நம்ம கோலா உருண்டை வைக்கலாம். இப்போ நான் வறுத்த நெத்திலியை வந்து வச்சிடலாம். இந்த இடத்துல தயிர் பச்சடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி வச்சிடலாம். ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வச்சிடுறேன். இப்போ வந்து அல்வா வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி, எறா பிரியாணி வச்சிடலாம். இப்போ அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டோன்னு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு சாதம் வச்சு மீன் குழம்பு போட்டுருங்க. மீன் குழம்பு சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சமாக சாதம் வச்சு ஃபஸ்ட்டு பிரியாணி வச்சு அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே மீன் குழம்பு ஊற்றி போடுங்க. அதுக்கப்புறம் ரசம், இப்படி ரசத்தை போட்டிங்கனாக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து பழம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழமும் வச்சிடலாம். எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே பீடா கிடச்சா நீங்கள் பீடா கொடுங்க, இல்லைனா வெத்தலைப்பாக்கு கொடுங்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க இல்லைங்களா, அதனால் வெத்தலைப்பாக்கு கொடுங்க. ரொம்ப நாளாக வந்து நான்வெஜ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நானும் செஞ்சுருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்டெல்லாம் போடுங்க. என்ன நல்லா இருந்தது, என்ன நல்லா இல்லை அப்படின்றதையும் போடுங்க. நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறத வச்சு தான் நான் வந்து இன்னும் என்னை மாற்றிக்க முடியும். நல்லா இல்லைன்னு சொல்கிறத வச்சு வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் சொல்ல இன்னும் கொஞ்சம் நான் நல்லா பண்ணணுன்ற ஆர்வமும் இன்னும் கொஞ்சம் தைரியமும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.